நடக்கல சட்னி, இட்லி, தோசைக்கு. வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல நடக்கல சட்னி, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க. சட்னிக்கு தேவையான பொருளுங்க. நடக்கல 150 கிராம் எடுத்து, சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், தக்காளி 1, 2 பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் ஒரு 1/4 மூடி, 3 வரமிளகா. ஒரு வடைச்சட்டி வச்சுக்குங்க. அதில் 1 டீஸ்பூனு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஆயில் 1 ஸ்பூன் விட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுலேயே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வணங்கின பிற்பாடு பூண்டு சேர்த்துக்குங்க. அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்திக்கிங்க. வரமிளகாயும் சேர்த்து நல்லா வணக்குங்க. தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வணக்குங்க. அதுலேயே நடக்கலையும் சேர்த்துக்கிங்க. நடக்கலை கொஞ்ச நேரம் வணங்கினா போதும். தேங்காயும் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு நல்லா அரைச்ச சட்னிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க. இப்போ சட்னி ரெடி. அவ்வளோதாங்க சட்னி. நாங்கள் தோசைக்கு காமிச்சிருக்கிறோங்க. நீங்கள் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.